எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. எஸ்பிஐயோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் 2025 தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கள்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு போட்டால் எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு கைக்கு மெச்சூரிட்டியாக வரும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு கேல்குலேஷனோட சொல்லியிருக்கேன். ஃபுல்லும் பாருங்கள். ஸோ எஸ்பிஐ பற்றி நம்மளுக்கு தெரியும், லார்ஜஸ்ட் பேங்க் இன் இந்தியா. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேங்க் நெட்வொர்க் அப்படின்னா எஸ்பிஐ தான். இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லேயும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்பிஐயில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறனால உங்களுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட்டு, அதாவது 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எஃப்டி அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நம்ம பணம் ஏதாவது ஒரு காரணத்தினால இல்லாமல் போகுது பேங்க்கில் அப்படின்னா அதுக்கு திருப்ப அப்படியே அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதா வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரைட்டுங்களா? ஸோ 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் எஃப்டி போடுறப்போ நான் எமர்ஜென்சி காசுன்னு சொல்லி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், எடுக்க முடியும். நீங்கள் அந்த எஃப்டியை வச்சே நீங்கள் லோன் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்தராக எல்லா டீட்டெயிலையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இது மாதிரி எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, வரக்கூடிய ட்ரெண்டிங்கான பேங்க் இல்லாமல் மற்ற நியூஸஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ்பிஐயில் எஃப்டி அப்படிங்கிறது மினிமமாக 7 டேஸ்லேருந்து போடலாங்க. மேக்ஸிமம் எடுத்துட்டிங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் கூட போட முடியும். ஸோ மினிமம் 7 நாளும் கூட நீங்கள் எஃப்டி போட்டு வைக்கலாம். டெபாசிட் லிமிட்டு பார்த்துட்டோன்னா மினிமம் 1000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு லிமிட்டே இல்லைங்க, எவ்வளோ வேணாலும் போடலாம். ஸோ மினிமம் 1000 ரூபாய் இருந்தாலும் கூட எஃப்டி போடுங்க. ஆர்டி போடுறதை விட எஃப்டி போடுறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக கிடைக்கும். அதே போல் எலிஜிபிலிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியன் ரெசிடென்ஸ், ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து போட முடியும். அதே போல் குழந்தைங்களுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் வந்து போடலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் போடலாம், சிங்கிளாகவும் வந்து போடலாம். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களும் போடலாம். என்ஆர்ஐஸ், கம்பெனிஸ் எல்லாருமே வந்து போட முடியும். ஸோ ஃபாரினில் இருக்கீங்க, நீங்கள் வந்து சேஃபாக வந்து உங்களுடைய பணத்தை வந்து எஃப்டி போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் எஸ்பிஐயில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐயில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே போல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்டு இந்த எஃப்டி போடுறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். பேன் கார்டு கம்பல்சரி வேணுங்க. அதே போல் ஆதார் கார்டு வேணும். ஸோ அது இல்லாமல் அட்ரஸ் ப்ரூஃபு, அதாவது வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி அது மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஒருவேளை நீங்கள் எஸ்பிஐயில் புதுசாக போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இந்த ஐடி கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து எஃப்டி போட்டுக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி நம்பர்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் எஃப்டி போட முடியும். அடுத்து ஹவு டு இன்வெஸ்ட், எப்படி எஃப்டி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக போட முடியும். எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க ஆல்ரெடி இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதுலேயே போய்ட்டு டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் சூஸ் பண்ணி என்ன டென்யூர், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு தாராளமாக போட்டுக்கலாம். மொபைல் பேங்கிங் வச்சுருக்கீங்க, அதாவது எஸ்பிஐயோட யோனோ ஆப் வச்சுருக்கீங்கன்னா அதுவுமே ரொம்ப ஈஸி தான். எஸ்பிஐயோட அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடியவங்க யோனோ ஆப்பில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டென்யூரை சூஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அதுவே பேங்க் பிரான்ச்சுக்கு போய் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்பிஐயோட பேங்க் பிரான்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் ஃபார்ம் எழுதி ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ டென்யூர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு எஃப்டி அப்படிங்கிறது வந்து இமீடியட்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. அதே போல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோ, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கிளியராக கொடுத்துருக்கேன். 7லிருந்து 45 நாள் மட்டும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 3.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்துட்டிங்கன்னா 4% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். 180 நாள்லேருந்து, அதாவது 6 மாதத்துலேருந்து 210 நாள் வரைக்கும் நீங்கள் எஃப்டி போடுறீங்கன்னா 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுவே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எடுக்கிறப்போ உங்களுக்கு 6.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதே 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே போடுறீங்கன்னா 7% ஜென்ரல் சிட்டிசனுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5%. 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எஃப்டி போடுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு எடுத்துட்டிங்கன்னா
6.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.25%. அதுவே 5 வருஷம் போடுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5% இருக்குது. சீனியர் சிட்டிசன் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் கூட போடலாம். அப்படி 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் போடுறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 7.5% இருக்கும். ஸோ உண்மையாகவே ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சேஃப் அண்ட் செக்யூராக உங்களோட அமௌண்ட் இருக்கும். அது இல்லாமல் அம்ரித் கலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது, அம்ரித் விருஷ்டி இருக்குது. அதெல்லாம் வந்து 400 நாள் 444 நாள் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துட்டிங்கன்னா 7%க்கு மேலே 7.10% வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷல் எஃப்டிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறதா இருந்தால் போடலாம். இது சம்மந்தமாக வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வீடியோ தனியாகவே வந்து போட்டிருக்கேன், வேணால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நாமினி ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. எஃப்டி போடுற எல்லாருக்குமே வந்து நாமினி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இன்கேஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களையோ இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நாமினியாக வச்சு போட முடியும். தாத்தா பாட்டி எஃப்டி போடுறீங்க அப்படின்னா உங்கள் பேர குழந்தைங்களை கூட நீங்கள் நாமினியாக வச்சு போடலாம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது வட்டி எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு திருப்ப வாங்கிக்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மாதம் மாதம் வாங்குற மாதிரியும் நீங்கள் போட்டுக்க முடியும். ஹாஃப் இயர்லி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, 6 மாதத்துக்கு ஒருக்கா, அதே போல் 1 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வட்டி வந்து வர்ற மாதிரியும் பார்த்துக்கலாம். ஆன் மெச்சூரிட்டி இப்படி எல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதா. அங்கே எஃப்டி போடுறப்போ உங்களுக்கு எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா மெச்சூரிட்டியில் வந்து போடுங்க. அப்போ தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல அமௌண்ட்டாக வந்து வரும். அதே போல் டேக்ஸு. ஸோ டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப் டு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் எஃப்டி போடுறீங்கன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கே வந்து உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது வராது. ஐடி ஆக்ட் 1961 செக்ஷன் 80C கீழே. ஸோ அதே போல் இன்ட்ரெஸ்ட் வருது இல்லைங்களா, அது வந்து 40,000 அண்ட் எபோவ் வருது அப்படின்னா டிடிஎஸ் வந்து பே பண்ணும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு. அதே சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 அண்ட் எபோவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே. அதே போல் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு பே பண்ண வேண்டியதில்லை. அதாவது இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறதும் பே பண்ண வேண்டியதில்லை. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர். எஸ் அஃப்கோர்ஸ்ங்க, 5 லட்ச ரூபாய் அண்ட் எபோவ் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். ஆனால் 1% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டியாக பிடிச்சிப்பாங்க. அதுவே 5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ப்ரீமெச்சூர் க்ளோஷர் எப்போ பண்ணாலுமே வந்து உங்களுக்கு 0.50%, அதாவது 1%க்கும் கம்மியாக 0.5% மட்டும் அமௌண்ட் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த எஃப்டி போடக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை லோனாக வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்கிக்க முடியுங்க. ஸோ இப்போ நீங்கள் 5 வருஷம்லாம் வந்து எஃப்டி போடுறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து லோன் அப்படிங்கிறத போயிட்டு கேட்க முடியும். என்னோடய எஃப்டி இருக்குது, அது மேலே எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஃப்டி வந்து எவ்வளோ இப்போ எஃப்டி போட்டிருக்கோன்னா அது எவ்வளோ வேல்யூ வரைக்கும் லோன் எடுக்க முடியும்னா 90% ஆஃப் தி வேல்யூ. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா லோன் அப்படிங்கிறது 90,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எஃப்டி மேலே லோன் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 7.5% இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமே, வட்டி லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா 8.5% வரும். 1% வந்து அதிகமாக வரும் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வர. ஸோ எப்போவுமே எஃப்டியெல்லாம் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அண்ட் லோன் இதை வந்து யோசிக்காதீங்க. பட் எமர்ஜென்சின்னு வர்றப்ப எடுத்துக்கோங்க. பட் அதுக்கு தான் வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நான் சொன்னேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபா எஃப்டி போடுறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபாய் வந்துடும் ஓவராலாக. ஓகேங்களா, 1.5 லட்ச ரூபாய் வருது. இது நான் எந்த டென்யூருக்கு எந்த அமௌண்ட்டுக்கு வந்து, அதாவது எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கரெக்டாக சொல்ல போனால் 7.50% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. அதே சமயம் 5 வருஷம் போட்டால், ஓகேங்களா, 5 இயர் எஃப்டி போடுறீங்க, 7.5% இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும் தான் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டியிருக்கேன். 5 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா 7.25 லட்சமாக வந்து ரிட்டர்ன் வருங்க. ஓகேங்களா, ஒரு 2.25 லட்சம் ஜாஸ்தியாக வரும். அதுவே 10 லட்ச ரூபா போடுறீங்கன்னா 14,50,000, அதாவது 4,50,000 ஜாஸ்தியாக வரும். அதே 15 லட்சம் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 21,74,000 ரூபாய் எவ்வளோ வருது பாருங்கள், 6.25 லட்சம் ஜாஸ்தியாக வருது. அண்ட் 20 லட்சம் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 29 லட்சமாக உங்களுக்கு கையில் வருங்க. ஸோ பார்த்துக்கோங்க,
9 லட்சம் ஜாஸ்தியாக வருது 5 வருஷத்தில் 7.50% இன்ட்ரெஸ்ட்டில். அதே போல் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது செக்யூராக இருக்கும். ஸோ எஸ்பிஐ வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்பலாம், பிரச்சனையே கிடையாது. ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எஃப்டி தான். இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறங்குது ஏறுது, நிறையா அதோடைய அன்பிரடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எஃப்டியில் வந்து என்றைக்குமே அந்த அன்பிரடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் இன்றைக்கி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போட்டால் 5 வருஷம் கழிச்சு அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைச்சிடும், ரைட்டுங்களா? ஸோ எஸ்பிஐயோட எஃப்டி பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் watching.